Hi all, welcome to Start Police Academy. Number 1 Police Academy in Tamil Nadu. Daily current affairs for TN News, RBT in BSc, SSC, RRB and Banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸில் நம்ம பார்க்குறது மோடி அரசின் உத்தரவாதம். இந்த ஸ்கீமில் தரமான மற்றும் அணுகக்கூடிய மருந்துகள் குறைந்தது 75% தள்ளுபடியில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக என்ன ஸ்கீம் பார்க்கணும், ஜன் ஔஷதி. ஸோ இந்த ஸ்கீம் தான் பார்க்கணும். ஜன் ஔஷதி அப்படின்னா என்னன்னா மக்கள் மருந்தகம் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் 12வது உலகத்தமிழர் ஆராய்ச்சி மாநாடு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யார் தலைமையில் நடத்த போகிறாங்க அப்படின்னா SRM யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர் பாரிவேந்தர் அவர்களோட தலைமையில் தான் இந்த 12வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா சென்னையில் தான் நடக்க போகுது. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா பாரிவேந்தர் அவர்கள். ஸோ 11th உலகத்தமிழர் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா மலேசியாவில். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. 12வது சென்னையில் நடக்க போது பாரிவேந்தர் அவர்களோட தலைமையில் தான் இந்த மாநாடு நடத்த முடிவு செஞ்சுருக்காங்க. 11வது உலகத்தமிழர் மாநாடு மலேசியாவில் நடைபெற்றிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் பிரிட்டன் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் அமர் அகர்வாலுக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இந்த அமர் அகர்வால் அப்படின்னு நமக்கு யோசனை வரும். ஸோ யார் அப்படின்னா நம்ம சென்னையிலாம் பார்த்துருப்போம் அகர்வால் ஹை ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் தான் அமர் அகர்வால். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பிரிட்டன் பல்கலைக்கழகத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இவர் சீஃப் கெஸ்டாக பங்கேற்று அங்கே பேசியிருக்காரு. ஸோ இது இந்த அங்கீகாரம் கிடைச்ச முதல் இந்தியர் அப்படின்ற இந்த பெருமை அமர் அகர்வாலுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன கான்ஃபரன்ஸ் அப்படின்றத பாருங்க. பிரிட்டனின் நாட்டிங்கம் பல்கலைக்கழகத்தில் சிறப்புரையாற்றிய டாக்டர் அமர் அகர்வாலுக்கு விருது வழங்கி கௌரவித்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் துவா அண்ட் தாலியா. ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த கான்ஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உலக அளவில் இத்தகைய அங்கீகாரங்களை பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமை பார்த்தீங்கன்னா டாக்டர் அமர் அகர்வாலுக்கு தான் போயிருக்கு அப்படின்றது தான். ஸோ அகர்வால் ஹை ஹாஸ்பிட்டல் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் தான், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல 8 நாள் பயணமாக ஸ்பெயின் புறப்பட்டார் முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடோட அச்சீவ்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா 2030க்குள்ள நாங்கள் 1 ட்ரில்லியன் எக்கனாமியை அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. 2022ல் பார்த்தீங்கன்னா ஸோ இவர் UAEக்கு போயிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜப்பானுக்கும் போயிருப்பாரு. இந்த 2 நாடுகளுக்கும் சென்று ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணியிருப்பாரு. இதில் UAEக்கு போய் 6100 கோடி அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஜப்பான்ல 1342 கோடி. அப்போ டோட்டலா போன வருஷம் 7442 கோடி. ஸோ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த வருஷம் முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில நடந்துச்சு ஜனவரி 7, 8 அப்படின்றது தேதிகள்ல. ஸோ எவ்வளோ தமிழ்நாட்டில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்றது, எவ்வளோ கோடிக்கு அட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இவர் சிஎம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஸ்பெயின்லயும் பார்த்தீங்கன்னா உலக தமிழர்கள் மாநாடு நடத்த போறேன் ஸோ அப்படின்றத சொல்லியிருக்காரு. இங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதலீடுகளை மேற்கொள்ள சிறந்த மாநிலமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கும் அப்படின்றது நான் பெருமையா சொல்லிக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இல்லை வேற எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல இஸ்ரோ பெண் விஞ்ஞானிகளுக்கு மத்திய இணையமைச்சர் கௌரவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது சந்திராயன் 3 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா L1 இதுல ஒர்க் பண்ண எல்லா உமன்ஸையும் கௌரவிக்கும் விதமா தான் இந்த வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்பவுமே சீஃப் கெஸ்டா அழைப்பாங்க. அதாவது ஜனவரி 26 அப்போ யார் யாரெல்லாம் பர்டிகுலரா அந்த வருஷத்துல நல்லா சிறப்பாற்றுறாங்களோ அவங்க எல்லாரையுமே சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க. அதுல இந்த வருஷம் இஸ்ரோ பண்ண 2 சாதனைகள், ஒன்னு சந்திராயன் 3, இன்னொன்னு ஆதித்யா L1. இது 2ம் பண்ணதுக்கு ஸோ அதுல ஒர்க் பண்ண உமன் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் அவங்கள சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா முப்படைகள்லயும் பெண் பிரிவுகளை முதன்மையா வச்சு நாரி சக்தி அப்படின்ற இதை முதன்மையா வச்சு கருப்பொருள் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்றதையும் பார்த்துருப்போம். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் முக்கியமா இருக்காங்க. 225க்கும் மேற்பட்ட பெண் விஞ்ஞானிகளுக்கு கௌரவம் பண்ணியிருக்காங்க. அதாவது சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த நியூஸ். இதுல நம்ம சொல்லியிருந்தோம் ஜனவரி 26 அப்போ DRDO அண்ட் இஸ்ரோவோட அந்த ஊர்தியும் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ அதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் நிகர் ஷாஜி, அதாவது ஆதித்யா L1ஓட மிஷன் டைரக்டர் பார்த்தீங்கன்னா இவங்க யாருன்னா நிகர் ஷாஜி அவங்களும்
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோவின் உற்சாகமான பெண்மணி என்று அழைக்கப்படும் ADRIL நிறுவனத்தின் டாக்டர் ராதா தேவி ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கலந்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அது இல்லாம சந்திரயான் 3ல இருந்த துணை திட்ட இயக்குனருமான கல்பனா காலஸ்தி, விஞ்ஞானிகள் ரீமா கோஷ், ரித்து கரிதல், நிதி போர்வால், ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் உமன்ஸ். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம நமக்கே தெரியும். ஸோ சந்திரயான் 3 வந்து சவுத் போல்ல ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனது நம்ம தான். ஸோ அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து 2047க்குள்ள வளர்ச்சி அடைந்த இந்தியாவா வந்து உருவாகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது விக்ஷித் பாரத் அப்படின்னு வந்து கேம்பெயின் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அதையும் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு மினிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ஞான்வாபி மசூதி இடத்தில் கோயில்கள் இருந்ததற்கான சான்றுகள், தொல்லியல் துறை ஆய்வறிக்கையில் தகவல். ஸோ இந்துக்கள் தரப்புல ஸோ இந்த மாதிரி வந்து தொல்லியல் துறை ஆய்வறிக்கையில வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் தரப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, இது மெயின்ஸ் ஆஸ்பெக்டுக்கு இங்க இந்த பாயிண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஆனா இங்க வந்து நான் ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கணும்னா, இந்த ஞான்வாபி மசூதி வந்து எங்க இருக்கு அப்படின்றதுதான். ஸோ இந்த ஞான்வாபி மசூதி வாரணாசி யூபியில இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மசூதிக்கு பக்கத்திலே ஒரு ஹிந்து கோயில் இருக்கு. அது வந்து காசி விஸ்வநாதர் கோவில். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கோவிலுக்கு பக்கத்துல இந்த மசூதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மசூதி இந்த மசூதி இப்ப இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு ஹிந்து கோவில் இருந்திருக்கு, அதுக்கான சான்றுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மசூதி இருந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஹிந்து கோயில் வந்து கட்டினதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப வந்து மசூதி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து கோயில் இருந்துச்சு. அந்த ஹிந்து கோயிலை வந்து டிமாலிஷ் பண்ணிட்டு தான் ஸோ மசூதி கட்டினாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ யார் வந்து இந்த ஹிந்து கோயில் இருந்ததை மசூதியா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கா, அதாவது ஒரு பகுதியை மட்டும் இடிச்சு மசூதியா கன்வெர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவுரங்கசீப் அவர்கள் பீரியட்ல வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவரோட ஆட்டோபயோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயில்களையும் இடிச்சுட்டு ஸோ நீங்க வந்து மசூதி கட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதை எவிடன்ஸா வச்சுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வேற எதுவுமே இல்லை. ஞான்வாபி மசூதி எங்க இருக்கு? வாரணாசியில இருக்கு. ஸோ அந்த அப்படி இல்லை காசி விஸ்வநாதர் கோவில் எங்க இருக்குன்னு கேட்கலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வாரணாசி யூபி. அப்படி இல்லைன்னா இந்த ஞான்வாபி மசூதி வந்து யார் வந்து கட்டினா, அதாவது ஒரு ஹிந்து கோயில் இருந்ததை இது டெமாலிஷ் பண்ணிட்டு மசூதியா வந்து யாரு கட்ட இது பண்ணா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அவுரங்கசீப் அவர்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுல வேற எதுவுமே முக்கியமான நியூஸ் கிடையாது. சரிங்களா? இங்க வந்து என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வேற எதுவுமே இல்லை. ஸோ முடிஞ்சதா படிச்சு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல துருக்கிக்கு SF-16 விமானங்கள் அமெரிக்கா ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்குடா இவன் வந்து இவனுக்கு தரானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ இங்கதான் ஒரு டாக்டிக்ஸ் இருக்கு. என்னன்னா நாட்டோ அப்படின்ற அந்த அமைப்பு நம்ம பார்த்துருப்போம். ரஷ்யா அண்ட் உக்ரைன் வந்து பல வருஷங்களா, அதாவது ஒரு 1.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கே தெரியும். இதுல இந்த நாட்டோ அப்படின்ற இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா யார் ஜாயின் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா ஸ்வீடன் அண்ட் பின்லாந்து. சரிங்களா? ஸோ இந்த 2 கண்ட்ரீஸும் வந்து பாத்தீங்கன்னா நாட்டோல இணையதா வந்து விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் எதிர்த்தது யாருன்னா துருக்கி தான். இப்போ வந்து இவனே என்ன பண்ணிருக்கான், சரி நீ ஸ்வீடன் நான் உனக்கு வந்து ஒப்புதல் தரேன், சரி நீ வந்து நாட்டோல ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதனால துருக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து எங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ துருக்கிக்கு SF-16 விமானங்கள் வந்து அமெரிக்கா வந்து நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இவங்க அக்செப்ட் பண்ணனால ஸோ இந்த விமானங்களை அமெரிக்கா வந்து துருக்கிக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸு. ஸோ நம்ம இங்கே சொன்னதுதான் நாட்டோ. ஸோ ஸ்வீடனுக்கு வந்து இப்போ வந்து உறுப்பு நாடாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட பார்லிமெண்ட்ல, அதாவது துருக்கியோட பார்லிமெண்ட்ல ஸ்வீடனை அனுமதிக்க துருக்கி நாடாளுமன்றம் வியாழக்கிழமை ஒப்புதல் வழங்கியிருக்கு. ஸோ அதனால அதுக்கு பலனாதான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா SF-16 அப்படின்ற இந்த விமானத்தை துருக்கிக்கு கொடுக்கறதா வந்து ஒத்துக்கொண்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல குலசேகரன் பட்டணத்தில் விரைவில் ராக்கெட் ஏவுதளம் அமையும் அப்படின்ற இந்த நியூஸ்ல நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். செகண்ட் லான்ச்சிங் பேடு குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடியில வந்து வரப்போகுது.
ஸோ அதை பத்தி தான் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ககன்யான் திட்டத்தை பத்தி பேசியிருக்காங்க. ககன்யான் திட்டம் வந்து 2024 சோதனை செஞ்சு 2025 நாங்க லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போகலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஆண்டின் முதல் கிராண்ட் ஸ்லாம் பந்தயமான ஆஸ்திரேலியா ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் பெலாரஸின் அரியானா சலபன்கா. இவங்க ஸோ மேலில் வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹன் போபண்ணா. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான அதாவது 2024 முதல் கிராண்ட் ஸ்லாம் பந்தயம் வந்து ஆஸ்திரேலியா ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் பட்டத்தை வென்றிருக்காங்க. ஃபீமேல் கேட்டகரியில் சபலென்கா, மேல் கேட்டகரியில் ரோஹன் போபண்ணா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் டென்னிஸ் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சமீபத்தில் குவைத்தில் நடைபெற்ற ஆசிய ஷாட்கன் சாம்பியன்ஷிப் 2024 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8. நெக்ஸ்ட் நியூஸ். யாருக்கு 2023 ஆண்டிற்கான ஐசிசி மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை விருது வழங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஸ்கிவர் ஃப்ரண்ட், இவங்களுக்கு தான். நெக்ஸ்ட் நியூஸ். 75வது குடியரசு தினத்தில் சிறந்த காட்சிப்படுத்துதல் அணிவகுப்பில் சிறந்த விருது எந்த மாநிலத்தின் அணிவகுப்புக்கு வழங்கப்பட்டது? அதாவது எந்த ஊர்திக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஸோ தமிழ்நாடும் வந்து கலந்துக்குச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குடவோலை சிஸ்டத்தை பற்றி பேசியிருந்தாங்க, அது காட்சிப்படுத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி வைகுந்த பெருமாள் டெம்பிளையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்டுச்சு. வைகுந்த சாமி பெருமாள் டெம்பிள் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். 2024 அறிவிக்கப்பட்ட பத்ம விருதுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ? 132. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 78வது கூட்டத்தொடரின் தலைவர் யார்? ஸோ உங்காவோட பொதுச்சபையோட தலைவர் யாருன்னா டென்னிஸ் பிரான்சிஸ். ஸோ இவர் நம்ம பார்த்துருப்போம், இந்தியாவை வந்து பாராட்டி பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நியூஸ். கனுமா விழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. நெக்ஸ்ட் நியூஸ். எந்த நாட்டின் பாரசீக மொழிக்கு புதிய கல்விக் கொள்கை 2020 கீழ் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்படுவதாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபார்சி அப்படின்ற அந்த லாங்குவேஜும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தஸ்து வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்டது. அது பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கூரை சோலார் பேனல்கள். அதாவது அயோத்தி சுற்றி இருக்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த சோலார் பேனல்ஸை வந்து அமைக்கணும் அப்படின்றது தான் பிரதமர் மோடி அவர்களோட முக்கியமான எய்மாக இருந்துச்சு. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். பிராந்திய மொழிகளில் ஆய்வுப் பொருட்களை வழங்குவதற்காக மத்திய அரசால் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏஐ அடிப்படையிலான செயலியின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனுவதினி ஆப் அப்படின்றது தான். ஸோ பாஷினி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாஷினி அப்படின்றது லாங்குவேஜ் அப்படின்றது தெரியணும். ஸோ பாஷினி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். சமீபத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்கட்டமைப்பு முதலீட்டு அறக்கட்டளையில் முக்கிய முதலீட்டை செலுத்தும் உலக நிதி நிறுவனம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐஐபி, ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி, அதாவது ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்றது தான் இதோட எக்ஸ்பென்ஷன். ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவந்தது. நன்றி. ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்டார்ட் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டவர்ஸ் பற்றிய நியூஸ், ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்மோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இங்கே இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. 55 கோடி மக்கள் ஒவ்வொரு வருஷமும் 5 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்சம், சரிங்களா? அதாவது 55 கோடி மக்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்சம் வரைக்கும் இலவச சிகிச்சை வசதிக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவுடன் நிதிஷ்குமார் மீண்டும் வந்து முதல்வராகிறாரு. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. ஸோ இவருக்கு 72 வயசாக இருக்க இவர் நிதிஷ்குமார் அவர்கள் ஸோ பீகார் முதல்வராக பதவியேற்பது இது 9வது டைம் அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நமக்கு வந்து பொலிட்டிக்கல் வைஸில் நமக்கு எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ இவர் எத்தனை டைம் வந்து சிஎம் ஆகுறாரு அப்படின்றது கேட்கலாம். ஸோ 9th டைம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் பெற்ற நிதி அமைப்பு வளர்ந்த இந்தியாவின் அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கோட் பண்ணியிருக்கா அப்படின்னா பிஎம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயாவது நீங்கள் எழுதும் போது எழுதலாம். ஸோ ஏன் இதை வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா ஸோ 28 என்ன நாள்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இது வந்து ஸ்டார்ட் பண்ண வருஷம். ஸோ இது வந்து 75 வருஷம் வந்து தாண்டிடுச்சு.
ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு பேசியிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் இன்சாட் 3DS விண்ணில் செலுத்த இஸ்ரோ தீவிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் மந்த் February வந்து லான்ச் ஆக போகுது. எந்த ராக்கெட் மூலியமா அப்படின்னா GSLV F-14 மூலியமா. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த ராக்கெட் அப்படின்னு கேட்டாங்கன்னா GSLV F-14 மூலியமா இன்சாட் 3DS நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் ஆக போகுது இந்த நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல இடஒதுக்கீடு UGC புதிய வரைவு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எல்லா சீட்டும் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு மீதி இருக்க சீட்டை வந்து நீங்க ஜென்ரலுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கொடுத்துருக்கிறது யாருன்னா UGCயோட நியூ டிராஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ரிசர்வேஷனுக்காக. ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ஹையர் எஜுகேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து எப்படி வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்றத வந்து UGC வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல முதல் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வந்து யார் வென்றிருக்கா அப்படின்னா, ஸோ சின்னர் இவர் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இவரோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் வந்து இதுதான். ஸோ சின்னர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதாவது ஆஸ்திரேலியா ஓப்பன் இது டென்னிஸ்ல ஸோ ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜானிக் சின்னர் வந்து சாம்பியன் பெற்றிருக்காரு. இதுதான் வந்து இவரோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாளே அந்த நியூஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ முக்கியமான நியூஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ஜவ்வாது மலையில் கரை கண்டீஸ்வரருக்கு தானம் விட்ட கல்வெட்டு கண்டெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜவ்வாது மலை வந்து எங்க இருக்கு அப்படின்னா திருப்பத்தூர், சரிங்களா? திருப்பத்தூருக்கு பக்கத்துல தான் வந்து இருக்கு இந்த ஜவ்வாது மலை. ஸோ இது வந்து நம்ம ஜாகிரபிலையும் இந்த ஜவ்வாது மலையை பத்தி பார்த்துருப்போம். ஸோ இங்க கரை கண்டீஸ்வரர் அப்படின்றது யாரை சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அதாவது சிவபெருமானை தான் வந்து குறிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்தெந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பள்ளி அப்படின்ற இந்த இடத்துல வந்து இதே பேருடைய கரை கண்டீஸ்வரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வாது மலையிலயும் அதே இவரோட பேரு கரை கண்டீஸ்வரருக்கு தானம் விட்டு கல்வெட்டு கண்டெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கரை கண்டீஸ்வரர் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை தான் சொல்றாங்கன்னு பாத்துக்கோங்க. நமக்கு யூனிட் 8 அதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மலைபடுகடாம் அப்படின்ற இந்த நூல், அதாவது நன்னன் செய் நன்னன் அப்படின்ற இந்த மன்னன் வந்து நவீனமலையை வந்து ஆட்சி செஞ்சிருப்பான். ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியுண்டி கடவுள் அப்படின்ற இந்த கடவுள் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. காரியுண்டி கடவுள் அப்படின்னா, காரினா நஞ்ச உண்ட கடவுள். யாருன்னா நஞ்ச உண்ட கடவுள் வந்து சிவபெருமான், அவரை தான் வந்து குறிக்கிறதா வந்து இந்த இலக்கியம்லயும் வந்து சொல்றதா சொல்லியிருக்காங்க. அது போக புறநானூறு ஔவையார் அவங்களும் வந்து மணிமிடற்று ஒருவன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லிட்ரேச்சர் வந்து மலைப்படுகடாம் இந்த இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா UPI மூலம் பயணச்சீட்டு பெறும் வசதி மாநகர பேருந்துகள்ல சோதனை முறையில அமல்படுத்திருக்காங்க. ஸோ நீங்க இனிமேட்டு டிக்கெட்ஸ் வந்து UPI டிரான்சாக்ஷன் மூலியமே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை காஞ்சிபுரத்தில் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக ஸோ ஹெல்த் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரத்துல அறிஞர் அண்ணாவின் பெயரால கருணாநிதி அவர்களால 1969ஆம் ஆண்டு அரசு புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனை தொடங்கப்பட்டுச்சு 1969வது வருஷத்துல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலேயே வந்து டாப்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மும்பை டாடா கேன்சர் இன்ஸ்டியூட் தான். ஸோ அதை விட ட்ரிபிள் த டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லாவே வந்து ஃபெசிலிட்டியை வந்து இங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது போக கண்ணொளி திட்டம், கண்ணொளி காப்போம் அப்படின்ற இந்த ஸ்கீம் பத்தி பேசியிருக்காங்க. கண்ணொளி காப்போம் அப்படின்றது ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு ஸோ கண்ணாடியை வந்து கொடுக்கறது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் 7 மாணவர்களுக்கு கண் கண்ணாடியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ். இதுல வேற எதுவும் முக்கியமான நியூஸ் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடியே கவர்மெண்டோட ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து 1969 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இங்க வந்து மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல நாட்டின் மொத்த பலத்தை பறைசாற்றிய ஸ்ரீராமர் பிரதிஷ்டை விழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல மனதின் குரல் நிகழ்ச்சியில இந்த கோவில் அயோத்தி ராமர் கோவிலை பத்தி பேசியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மனதின் குரல் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு மாசத்தோட லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் பேசுவாரு. அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட பாப்புலேஷன் வந்து ஐரோப்பியா USA விட அதிகம். அதே மாதிரி நம்மளோட வாக்காளர்களோட ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா
இந்த கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளது வந்து அதிகம் அப்படின்றத வந்து பேசியிருக்காரு. ஸோ ஏன்னா ஜனவரி 25 வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டே. ஸோ அதுக்காக வந்து இவர் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் சென்னையில் நடக்குது. ஸோ அதை பற்றி பேசியிருக்காரு. பத்ம விருதுகள் வாங்கினதுல 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்காங்க. அதை பற்றி பேசியிருக்காரு. பெண் சக்தியால் பெருமிதம் இதுல வந்து எதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஜனவரி 26 வந்து முப்படைகளோட பெண் பிரிவுகள் வந்து பங்கேற்றாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பேசியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இனிமேட்டு ரிசர்வேஷன்ஸ்ல யூஜிசி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ணாம இருந்துச்சு, அந்த ரிசர்வேஷனுக்கான வேகன்சி ஃபில் பண்ணாம இருந்துச்சுன்னா அதை வந்து இனிமேட்டு ஜென்ரல் கோட்டாலே வந்து அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி வந்து நியூ டிராஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல எக்ஸ்போசாட் திட்டம் அனைத்து ஆய்வு கருவிகளும் செயல்பாடுகளும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போசாட் என்னைக்கு லான்ச் பண்ணாங்கன்னா ஜனவரி 1. ஸோ உலகமே நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணப்போ இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசாட் அப்படின்ற இந்த திட்டம் தான் வந்து செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 9 கருவிகள் வந்து கரெக்டான இலக்கை வந்து திட்டமிட்டு போயிருக்கு. ஸோ இது வந்து இந்த எக்ஸ்போசாட் திட்டம் வந்து எதுக்காக போயிருக்கு அப்படின்னா கருந்துளைகளை வந்து ஆய்வு செய்யறதுக்காக தான். ஸோ என்ன ராக்கெட்ல வந்து அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னா PSLV 58 மூலியமா. ஸோ எங்கேருந்து அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து. இதில் முக்கியமாக ஒரு சிஸ்டம் வந்து இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து தயாரித்தது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் தான். ஸோ ஃபியூவல் பேஸ்டு பவர் சிஸ்டம் அப்படின்ற இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து அப்போ ரொம்ப பேசு பொருளாக இருந்துச்சு. ஃபியூவல் பேஸ்டு செல் பவர் சிஸ்டம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா போயம் 3 அப்படின்ற இந்த விண்கலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செயற்கைக்கோள்களும் வந்து இதுல அனுப்பப்பட்டிருக்கு. இது வந்து திரும்ப வந்து நம்மளோட இடத்துக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் விண்வெளி கழிவுகள் ஏதும் இல்லாத திட்டமாக PSLV C58 எக்ஸ்போசாட் உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இனிமேட்டு ஸ்பேஸ் டெப்ரிஸ் வந்து எதுவுமே அங்க தங்காது, இது எல்லாமே வந்து திரும்ப வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா INSAT 3DS செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இஸ்ரோ தீவிரம். இது வந்து நெக்ஸ்ட் மந்த். இது வந்து GSLV F14 இந்த ராக்கெட் மூலியமா அனுப்ப போறாங்க. INSAT 3DS வந்து எதுக்காக அனுப்பப்படுது அப்படின்னா பருவநிலை மாற்றத்துக்காகவும் புயல் மழை இதற்கான முன்னெச்சரிக்கையை வந்து நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த சேட்டலைட் இருக்கு அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வேற எதுவுமே இல்லை இந்த நியூஸ்ல. ஸோ INSAT 3DS எதுக்கானது அப்படின்னா பருவநிலை மாற்றங்களை வந்து நமக்கு அந்த நியூஸை வந்து கொண்டு வரதுக்காக தான் இந்த செயற்கைக்கோள் வந்து நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ணப்படுது. எந்த இதுல ராக்கெட்ல வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா GSLV F14 அப்படின்ற இந்த ராக்கெட் மூலியமா தான். ஸோ நிதிஷ்குமார் அவர்களோட அரசியல் பயணம். ஸோ இது வந்து நமக்கு வந்து இவரை பத்தி பார்க்கணும்னா நீங்க சும்மா இது படிச்சு பாருங்க. ஸோ 9th டைம் வந்து இவர் CM இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல அதிகாரம் பெற்ற நிதி அமைப்பு வளர்ந்த இந்தியாவின் அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இப்பதான் பார்த்தோம். PM அவர்கள் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற 75வது ஆண்டு விழால பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இந்த நியூஸை. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல மக்கள் பிரதிநிதிகள் அமளியில் ஈடுபடுவது ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து MPயாவோ இல்லை MLAவோ ஆகிற அந்த பர்சனை நீங்க வந்து ஊக்குவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 84வது அகில இந்திய சட்டப்பேரவைகள் தலைவர்கள் மாநாட்டில் ஸோ இவரு இதெல்லாமே வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வலுவான ஜனநாயகம் என்பது உயர்வான கொள்கைகளை மட்டும் வச்சுக்கிறது இல்லை, ஸோ அவற்றை காப்பாற்றுறதும் அந்த தலைவர்களோட சார்ந்து தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு வைஸ் பிரசிடென்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல கையுந்து பந்துல தமிழகத்துக்கு தங்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம எண்டு முடிகிறப்போ கேலோ இந்தியா கேம்ஸ் முடிகிறப்போ நம்ம வந்து தமிழ்நாடு வந்து எவ்வளோ இது வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல முதல் கிராண்ட் ஸ்லாம் வென்றார். ஸோ இந்த நியூஸ் இப்போ தான் பார்த்தோம். ஸோ ஜானிக் சின்னர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜானிக் சின்னர் இவர் வந்து ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் வந்து வின் பண்ணியிருக்காரு ஆஸ்திரேலியா ஓப்பன் ஒற்றையர் பிரிவில். ஸோ நெக்ஸ்ட் இதுவும் வந்து மெயின்ஸ் டாபிக். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வடகொரியா ஏவுகணை சோதனை. இதுல வடகொரியா வந்து இந்த மாசத்துல மட்டும் 3வது ஏவுகணையை வந்து சோதனை செஞ்சிருக்கு. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இதை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல மத்திய அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து பேசியிருக்காரு. ஸோ புதுவை மத்திய பல்கலைக்கழக வேந்தருமான ஜெகதீப் தன்கர் வந்து நிறைய பேசியிருக்காரு எதெல்லாம் பத்தின்னு. ஸோ இந்த மெயின்ஸ் பாயிண்ட்டுக்கு தான் நமக்கு முக்கியம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஹைலைட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்தியா வந்து 3வது பொருளாதாரமாக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இந்தியாவில் மற்ற கண்ட்ரீஸை விட நம்ம வந்து 4 மடங்கு வந்து அதிகமான பயன்பாடை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தளவாடம், அதாவது நம்மளோட ராணுவ தளவாடங்களை நம்மளே வந்து தயாரிக்கிறோம், அதை பத்தி பேசியிருக்காரு. ஸோ யோகாவுக்கு வந்து நம்ம தான் வந்து முன்னோடியா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 33% இடஒதுக்கீடு பத்தி பேசியிருக்காரு. இளைஞர்களோட பங்களிப்பு வந்து முக்கியமா வந்து கருதப்படுது அப்படின்னு பேசியிருக்காரு. பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் பத்தி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்ற இந்த கேம்பெயினை பத்தி பேசியிருக்காரு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ்குள்ள போகலாம். தேசிய சுற்றுலா தினம் 2024 எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 25. ரொம்ப ரொம்ப முக்கியமான டே. நேஷனல் ஓட்டர்ஸ் டேவும் அன்னைக்கு தான் வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். ரோவர் ஏஐ ஆல் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்தியாவின் முதல் மொழி மாதிரியான பாரத் ஜிபிடி ஒரே முறைமையில் எத்தனை மொழிகளில் ஆதரிக்கிறது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 22 மொழிகள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. ஏஐ பத்தி வருதுன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ். குழந்தைகளுக்கான உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி திட்டத்தை சமீபத்தில் தொடங்கிய நாடு எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கேமரூன். நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியா, பிரான்ஸ், யுஏஇ இவங்க 3 பேரும் என்ன கூட்டு பயிற்சி வந்து நடத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டெசர்ட் நைட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் நியூஸ். தொடர்ந்து ஆறு மத்திய பட்ஜெட்களை தாக்கல் செய்த இரண்டாவது நிதியமைச்சர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். அப்போ ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா மொரார்ஜி தேசாய். நெக்ஸ்ட் நியூஸ். 2024 ஆண்டிற்கான ஆஸ்திரேலியா ஓபன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அரீனா சலபென்கா. நெக்ஸ்ட் நியூஸ். குடியரசுத் தலைவரால் எத்தனை வீர விருதுகள் அறிவிக்கப்படுகின்றன? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 80. நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியாவில் தொழுநோய் பரவுவதை நிறுத்த இலக்கு ஆண்டு எது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2027. நெக்ஸ்ட் நியூஸ். கோட்டை அமீர் 2024 ஆண்டுக்கான மத நல்லிணக்க விருதை வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா முகமது ஜுஃபை. இவர் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் நியூஸ். வீரத்திற்கான அண்ணா விருதை 2024 வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா யாசர் அராஃபத், அதுக்கப்புறம் டேனியல் செல்வசிங். இவங்க 2 பேரும் தூத்துக்குடியில நடந்த அந்த ஃப்ளட் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து காப்பாத்தினாங்க. அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா வீரதீர அண்ணா விருது வந்து இவங்க 2 பேருக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அவ்வளவுதான். இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.